இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. எனது நண்பரும் பாலஸ்தீன உண்மையான போராளியுமான இஸ்மாயில் ஹனியேவை இழந்து விட்டேன். அன்வார் இரங்கல். ஈரானில் யூத அரசாங்கம் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே கொல்லப்பட்டதை தொடர்ந்து எனது நெருங்கிய நண்பர் மற்றும் பாலஸ்தீன உண்மையான போராளியை இழந்து விட்டதாக பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இரங்கல் தெரிவித்துள்ளார். இஸ்மாயிலின் படுகொலைக்கு கடுமையாக கண்டனம் தெரிவித்த அன்வார் இது ஒரு கொடூரமான நடவடிக்கை என்று வர்ணித்தார். காசாவில் 40,000 மேற்பட்டோர் உயிரை பழி வாங்கிய இஸ்ரேல் யூத அரசாங்கத்தின் கொடூரத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தற்போது நடைபெற்று வரும் பேச்சுகளை தோல்வியடைய செய்யும் நோக்கத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அந்த படுகொலைக்கு எவரும் பொறுப்பு ஏற்கவோ அல்லது தண்டிக்கப்படவோ முடியாது என்ற தோற்றத்தினால் பெரிய அளவில் படுகொலை நடத்தப்பட்டுள்ளது என நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் அன்வார் கூறினார். பல ஆண்டுகளாக இத்தகைய பேரிடர்களையும் துன்பங்களையும் அனுபவித்து வரும் பாலஸ்தீனர்கள் தற்போது இஸ்மாயிலின் படுகொலையினால் அவர்களது நிலை மேலும் மோசமடையலாம். சுதந்திரமான மற்றும் கௌரவமான பாலஸ்தீன நாடு ஒன்றை உருவாக்கி மத்திய கிழக்கில் அமைதி மலர்வதற்கு பாடுபட்ட அவரது பங்கேற்பை மதிக்காதவர்கள்தான் இதற்கு முன் இஸ்மாயிலை தாம் சந்தித்ததை கண்டனம் செய்தவர்கள் என்றும் அன்வார் சுட்டிக்காட்டினார். PTPTN கல்வி கடனுதவியை 300 ரிங்கிட் வரை குறைவாக கட்டமைக்கும் சலுகை செப்டம்பர் 30 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. உங்கள் கடனுதவியை 300 ரிங்கிட் வரை குறைவாக கட்டமைக்கும் சலுகையை PTPTN கல்வி கடனுதவி கழகம் செப்டம்பர் 30ஆம் தேதி நீட்டித்துள்ளது. நிலுவையில் உள்ள கடனுதவி தொகை திரும்ப செலுத்த ஊக்குவிக்க அந்த சிறப்பு சலுகை உருவாக்கப்பட்டதாக PTPTN தலைவர் நார்லிசா அப்துல் ரஹீம் தெரிவித்தார். வழக்கமான கல்வி கடனுதவி அல்லது உஜ்ரா கடனுதவியை பெற்றவர்களும் அந்த சலுகையை பயன்படுத்திக் கொள்ளலாம். கடனுதவியை செலுத்தாமல் நிலுவையில் வைத்திருப்பவர்கள் தங்கள் கடனுதவியை மறுசீரமைக்க 300 ரிங்கிட்டை செலுத்த வேண்டும். அதன் பின்னர் சம்பளம் பிடித்தம் வாயிலாக அல்லது வங்கி கணக்கு பிடித்தம் வாயிலாக கடனுதவியை திரும்ப செலுத்த அவர்கள் பதிந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் தங்களின் நிதி ஆற்றலுக்கு ஏற்ப மாதந்தோறும் திரும்ப செலுத்தும் தொகையையும் அவர்கள் நிர்ணயம் செய்து கொள்ள முடியும். அதனால் தங்கள் PTPTN கடனுதவியை மறுசீரமைத்துக் கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் செப்டம்பர் 30க்குள் அருகில் உள்ள அதன் அலுவலகங்களை அணுகலாம். 2024ஆம் ஆண்டில் மலேசியாவின் மக்கள் தொகை 34.1 மில்லியனாக மதிப்பிடப்பட்டுள்ளது. மலேசியாவின் மக்கள் தொகை கடந்த ஆண்டு 33.4 மில்லியனாக இருந்ததை ஒப்பிடும்போது இந்த 2024ஆம் ஆண்டில் 34.1 மில்லியனாக இருக்கும் என மலேசிய புள்ளி விவரத்துறை மதிப்பிட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டில் 30.3 மில்லியனாக இருந்த மக்கள் தொகையின் எண்ணிக்கை இவ்வாண்டு 30.7 மில்லியனாக உயரும் என புள்ளி விவரத்துறையின் தலைவர் டாக்டர் முகமது உசீர் மஹிதீன் தெரிவித்தார். இந்த ஆண்டு மதிப்பிடப்பட்ட 30.7 மில்லியன் குடிமக்களில் 70.4 விழுக்காட்டினர் பூமி புத்ராக்கள். ஆனால் சீனர்கள் மற்றும் இந்தியர்களின் மக்கள் தொகை குறைந்துள்ளது. 2023இல் சீனர்களின் மக்கள் தொகை 22.4 விழுக்காட்டிலிருந்து இவ்வாண்டு 20.6 விழுக்காடாக குறைந்துள்ளது. அதே வேளையில் இந்தியர்களின் மக்கள் தொகை கடந்த ஆண்டு 6.6 விழுக்காட்டிலிருந்து இவ்வாண்டு 6.5 விழுக்காடாக குறைந்தது. பாலின ரீதியில் இவ்வாண்டு பெண்களின் மக்கள் தொகையை விட ஆண்கள் எண்ணிக்கை 17.9 மில்லியனாகவும் அப்பெண்களின் எண்ணிக்கை 16.2 மில்லியனாக உள்ளது. மொத்த பாலினம் ஒவ்வொரு 100 பெண்களில் ஆண்களின் எண்ணிக்கை 111ஆக உள்ளது. ஒட்டுமொத்தமாகவே மலேசியாவில் அனைத்து மாநிலங்களிலும் பெர்லிஸ் மற்றும் புத்ராஜயா கூட்டரசு பிரதேசத்தை தவிர ஆண்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இவ்வாண்டு கூடுதலான மக்கள் தொகையில் ஸ்லாங்கூர் முதலிடத்திலும் அதற்கு அடுத்த நிலையில் ஜொஹூர் மற்றும் சபாவும் உள்ளன. மலேசிய நாட்டின் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தொடர்ந்து உயர்நிலைக்கு நகர்வு டத்தோ எஹோன். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களான PMKS உயர்ந்த நிலைக்கு நகர தொடங்கியுள்ளன. 2023ஆம் ஆண்டில் குறு நிறுவனங்களின் எண்ணிக்கை குறைந்திருந்த நிலையில் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது.
நாட்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக விளங்கும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழிலில் 2023 1.1 மில்லியன் நிறுவனங்கள் அல்லது 96.9% வணிகங்கள் செயல்பட்டு வருவதாக தொழில் முனைவர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் டத்தோ எவோன் பெனடிகே கூறினார். இந்த குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சி, செயல்திறன், மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஏற்றுமதி, வேலைவாய்ப்பு மற்றும் உற்பத்தி திறன் ஆகிய பொருளாதார குறிகாட்டிகளில் பங்களிப்பை வழங்கியுள்ளதை சுட்டிக்காட்டினார் அமைச்சர் டத்தோ எவோன் பெனடிக். நாட்டின் வளர்ச்சிக்கு ஆதரிக்கவுள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 2025ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் அதிக ஒதுக்கீடு வழங்கப்படும் என்றுதான் நம்புவதாக எவோன் நேற்று தெரிவித்திருந்தார். ஸ்லாங்கூரில் வேலை செய்யும் தாய்மார்களுக்கான 1000 ரிங்கிட் ஊக்குவிப்பு தொகை 4042 பேர் பெற்றனர். குழந்தைகள் மற்றும் பராமரிப்பு செலவின சுமையை குறைக்கும் பொருட்டு ஸ்லாங்கூரில் வேலை செய்யும் 4042 தாய்மார்கள் 1000 ரிங்கிட் சிறப்பு ஊக்குவிப்பு தொகையை பெற்றதாக அம்மாநில மந்திரி பிரசாத் டத்தோ ஸ்ரீ அமீருddin ஷாரி தெரிவித்திருக்கிறார். மாநில அரசாங்கத்தை மீண்டும் தேர்வு செய்தால் 5000 தாய்மார்களுக்கு உதவி வழங்கும் இலக்கில் கடந்த ஆண்டு தேர்தல் கொள்கை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்ட ஒற்றுமை அரசாங்கத்தின் 100 நாள் வாக்குறுதியில் இதுவும் ஒன்று என அவர் கூறினார். ஜூலை 11ஆம் தேதி வரை வேலை செய்யும் தாய்மார்களுக்கான உதவி தொகைக்கு 4042 விண்ணப்பங்கள் அங்கீகரிக்கப்பட்டதாக நேற்று தமது முகநூலில் வெளியிட்ட பதிவில் அமீருddin தெரிவித்தார். இந்த உதவியை 5000 பேர் பெற வேண்டும் என்ற இலக்கை மாநில அரசாங்கம் நிர்ணயித்துள்ளதால் வேலை செய்யும் தாய்மார்கள் குழந்தை பராமரிப்பு சுமைக்காக உதவி தொகைக்கு தொடர்ந்து மமா கேர்ச்சா செயலி மூலம் விண்ணப்பிக்கலாம் என அவர் கூறினார். 12 வயதுக்கு உட்பட்ட 3 பிள்ளைகளை கொண்டிருக்கும் வேலை செய்யும் 5000 தாய்மார்கள் இந்த உதவி தொகையை பெறுவதற்காக 5 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டதாகவும் அமீருddin தெரிவித்தார். சிரம்பானில் உள்ள மழலையர் பராமரிப்பு மையத்தில் 15 மாத குழந்தை உயிரிழந்த சம்பவத்திற்கு பராமரிப்பாளரின் அலட்சியமே காரணம், நீதிமன்றம் தீர்ப்பு. நெகிரி செம்பிலான் சிரம்பானில் உள்ள மழலையர் பராமரிப்பு இல்லம் ஒன்றில் ஈராண்டுகளுக்கு முன் கழுத்தில் ஏற்பட்ட அழுத்தம் காரணமாக 15 மாத குழந்தை உயிரிழந்ததாக மரண விசாரணை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நூர் ராணியா அசிபாய் யுசேரி என்னும் அக்குழந்தையின் கழுத்து தொட்டில் துணியில் சுக்கி கொண்டதால் ஏற்பட்ட அழுத்தம் காரணமாக அக்குழந்தை உயிரிழந்ததை சாட்சியங்களும் ஆதாரங்களும் காட்டுவதாக மரண விசாரணை நீதிமன்ற நீதிபதி டத்தின் சுரிதா புதின் தெரிவித்தார். அக்குழந்தையை கண்காணிப்பு இன்றி அறை ஒன்றில் அதன் பராமரிப்பாளர் விட்டு சென்றுள்ளார். அதனால் தொட்டிலில் இருந்து இறங்க முயன்ற போது அந்த குழந்தையின் கழுத்து துணியில் சிக்கி இருக்கலாம் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாகவும் அவர் சொன்னார். அதோடு அக்குழந்தையின் உடலில் வேறு காயங்களோ எலும்பு முறிவோ எதுவும் இல்லை என்பதும் சவ பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 22ஆம் தேதி பராமரிப்பாளரால் தூங்க வைக்கப்பட்ட நூர் ராணியா பின்னர் தொட்டில் துணியில் கழுத்து இறுக்கப்பட்ட நிலையில் இறந்து கிடக்க காணப்பட்டார். உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் அவர் இறந்துவிட்டதை மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர். எனினும் தனது குழந்தை இறந்தது தொடர்பில் விசாரணை முடிவு மனநிறைவு அளிக்கவில்லை என அதன் தந்தை கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஹமாஸ் தலைவர் ஹனியேவை சந்திக்கும் புகைப்படத்தை அழித்ததற்கு மன்னிப்பு கேட்பீர், மெட்டாவுக்கு பிரதமர் அலுவலகம் கோரிக்கை. கட்டார் டோஹாவில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியேவை பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் சந்தித்த புகைப்படம் இன்ஸ்டாகிராமில் வெளியிடப்பட்டிருந்ததை அழித்த நடவடிக்கைக்காக மெட்டா மன்னிப்பு கேட்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த நடவடிக்கைக்காக மெட்டா விளக்கம் அளிக்க வேண்டும் என பிரதமர் அலுவலகத்தின் ஊடகம் மற்றும் தொடர்பு வியூக அலுவலகம் கேட்டுக்கொண்டது. ஹமாஸ் தலைவருடன் இன்ஸ்டாகிராமில் பிரதமர் அன்வர் இப்ராஹிம் இருக்கும் புகைப்படம் அகற்றப்பட்டதற்கான நடவடிக்கைக்கு பிரதமர் அலுவலகத்தின் ஊடகம் மற்றும் தொடர்பு வியூக அலுவலகம் சாடியது. பாலஸ்தீன மற்றும் அந்நாட்டின் தலைவருக்கு எதிரான தெளிவான பாகுபாடு இதுவாகும். எனவே இந்த நடவடிக்கை குறித்து மெட்டா விளக்கம் அளிப்பதோடு மன்னிப்பும் கேட்க வேண்டும் என சமூக வலைதளத்தில் வெளியிடப்பட்ட பதிவில் பிரதமர் அலுவலகத்தின் ஊடகம் மற்றும் தொடர்பு வியூக பிரிவு கோரிக்கை விடுத்துள்ளது. உரிமத்தை புதுப்பிக்க புதிய விண்ணப்பத்தை சமர்ப்பித்த அல்லது அனுமதிக்காக காத்திருக்கும் சுற்றுலா வழிகாட்டிகளுக்கு அபராதம் விதிக்கப்படாது, மொட்டாக் உத்தரவாதம்.
குறிப்பிட்ட காலத்திற்குள் உரிமத்தை புதுப்பிக்க விண்ணப்பம் செய்திருப்பவர்கள் அல்லது இன்னும் அமைச்சின் அனுமதி அல்லது அங்கீகாரம் அட்டைக்காக காத்திருக்கும் சுற்றுலா வழிகாட்டிகளுக்கு எந்த விதமான அபராதமும் விதிக்கப்படாது என மொட்டாக் எனும் சுற்றுலா கலை மற்றும் பண்பாட்டு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. சுற்றுலா வழிகாட்டிகள் மேல் விவரங்களுக்கு மாநில மொட்டாக் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். உரிமத்தை புதுப்பிக்கும் நடவடிக்கை நிறைவடையும் வரை அவர்கள் எந்த சட்ட நடவடிக்கைகளுக்கும் ஆளாகாமல் இருப்பதை உறுதி செய்ய அந்நடவடிக்கை உதவும் என மொட்டாக் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துள்ளது. அதே சமயம் உரிமம் பெற்ற சுற்றுலா வழிகாட்டிகள் சுற்றுலா தொடர்பான பயிற்சிகளில் பங்கேற்கவும் ஊக்குவிக்கப்படுகின்றனர். நாட்டின் சுற்றுலாத்துறை சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்ளவும் சுற்றுலா வழிகாட்டி சேவை தரத்தை மேம்படுத்திக் கொள்ளவும் அந்த பயிற்சி பட்டறைகள் உதவும் என மொட்டாக் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் முறையான உரிமம் இல்லாமல் அல்லது காலாவதியான உரிமத்துடன் செயல்படும் சுற்றுலா வழிகாட்டிகள் மற்றும் உரிமத்தை புதுப்பிக்க விண்ணப்பம் செய்யாதவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படலாம் எனவும் மொட்டாக் எச்சரித்துள்ளது. காஜாங்கில் ஆபத்தான முறையில் காரை செலுத்தி பெண்ணை தாக்கிய சம்பவம், 2 உள்நாட்டு ஆடவர்கள் கைது. தலைநகர் செராஸ் பத்து செம்பிலான் அருகே ஆபத்தான முறையில் காரை செலுத்தி இதர சில வாகனங்களை மோதி தள்ளியதோடு பெண் ஒருவரை அடித்ததாக நம்பப்படும் 2 உள்நாட்டு ஆடவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த புதன்கிழமை மாலை மணி 4 வாக்கில் காஜாங் சுற்றுவட்டார பகுதியில் அவ்விருவரும் கைது செய்யப்பட்டதை மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் நஸ்ரோன் அப்துல் யூசுப் உறுதிப்படுத்தினர். 25 மற்றும் 26 வயதான அவ்விருவருக்கும் எதிராக முறையே 12 மற்றும் 22 குற்றப்பதிவுகள் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. விசாரணைக்கு உதவும் பொருட்டு அவர்கள் 6 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். சமூக ஊடகங்களில் வைரலாகி இருக்கும் அச்சம்பவம் தொடர்பான காணொலி ஒன்றையும் போலீஸ் அடையாளம் கண்டிருப்பதாக நஸ்ரோன் சொன்னார். முன்னதாக ஜூலை 28ஆம் தேதி மாலை மணி 6:30 வாக்கில் வெள்ளை நிற ஹோண்டா சிட்டி காரை ஆபத்தான முறையில் செலுத்தி இதர வாகனங்களை மோதி தள்ளியதோடு 29 வயதான பெண் ஒருவரை ஹெல்மெட்டால் அடித்த பின் தப்பி ஓடிவிட்ட ஆடவன் ஒருவன் குறித்து போலீஸ் 2 புகார்களை பெற்றது குறிப்பிடத்தக்கது.